டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் சிலபஸ் பகுதி ஆ இலக்கியம் அதில் அறநூல்களில் கொடுக்கப்பட்டுள்ள நாலடியாரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ நாலடியார் 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூல் 400 பாடல்களை கொண்டது. இது அறக்கருத்துக்களை கூறுவதால் இது அறநூல் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அடி 400 அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இதுக்கு உண்டு. சமண முனிவர் பலரால் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த நாலடியார். இதில் அறத்துப்பால் 13 அதிகாரங்களையும், பொருட்பால் 24 அதிகாரங்களையும், காமத்துப்பால் 3 அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது வெண்பாவாலாக்கப்பட்ட நூல்னு கூட சொல்லலாம். இந்த நூல் முத்தரையரை பற்றி கூறும் ஒரு நூலாக விளங்குகிறது. 15 கீழ்க்கணக்கு நூல்கள். 15 கீழ்க்கணக்கு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள் இருக்கு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களுடைய தொகுப்பு தான் 15 கீழ்க்கணக்கு அப்படின்னு வழங்கப்படுது. இத்தொகுப்புல 18 நூல்கள் இருக்கு. இந்நூல்களை கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 15 கீழ்க்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்கள் தான். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லரிமை 4 என்ற அடிகளில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். பழைய 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நாலடியாருடைய பாடல் வரிகளும் அதோடைய பொருளையும் தான் பார்க்க போகிறோம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இந்த பாடலை சமண முனிவர்கள் இயற்றியிருக்காங்க. பாடலுடைய பொருள்: நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும். அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் காலளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலைப் போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். எண்ணாம் அப்படின்னா என்ன பயன்? செய்மை என்றால் தொலைவு, செய் என்றால் வயல். அணையார் என்பவர் போன்றார். தமிழ் 8ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகம் 2ஆம் பருவத்தில் சில வரிகள் நாலடியார் பற்றி கொடுத்துருக்காங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமை உடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. இந்த பாடலுக்கான விளக்கம்: கல்வி அளவில்லாதது, எல்லையற்றது, முடிவற்றது. ஆனால் கல்வி கற்பவருடைய வாழ்நாட்களோ சிலவாகும். சற்று பொறுமையாக நினைத்து பார்த்தால் சில வாழ்நாட்களில் பிணிகள் பலவாயிருக்கின்றன. பாலுடன் நீரும் கலந்து இருக்கும்போது அதிலிருந்து நீரை நீக்கி பாலை மட்டும் தனித்து பிரித்து அருந்தும் அன்னப்பறவையைப் போல அறிவுடையர் பயனற்ற நூல்களை தவிர்த்து கற்கத்தகுந்த நூல்களில் மட்டுமே ஆராய்ந்து கற்பார்கள். இதுதான் இந்த பாடலுக்கான விளக்கமும் கூட.